Taste the Daily. இதோ 3 மாசத்தில் ஆட்சி கலையப் போகிறது, அதோ 6 மாசத்தில் கலையப் போகிறது, இதோ அதோ கலைக்கப் போகிறோம் என்று எதிர்க்கட்சியாக இருந்தபோது கத்தி கதறிக் கொண்டிருந்தது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை தற்போது ஆளுங்கட்சி ஆகிய பிறகும் கதற வைத்திருக்கிறார் ஒருவர். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த திமுகவினரின் அப்போதைய அந்த அலறல், கதறல், பெருங்கூச்சல்கள், ஏமாற்று பிரச்சாரம் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கி 2.25 கோடி தொண்டர்களை அரவணைத்து கைப்பிடித்து அழைத்துச் செல்லும் அக்கறையும் ஆளுமையும் கொண்ட தலைவன் என்று தன்னை நிரூபித்து காட்டியவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி. 2017ஆம் ஆண்டு முதலமைச்சர் அரியணையில் அமரும் போது யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள், இவர்தான் அதிமுகவின் அடுத்த அத்தியாயத்தை எழுதப் போகும் சரித்திர நாயகன் என்று. ஆனால் இப்படிப்பட்ட விமர்சனங்களை வாரி சுருட்டி விரித்து போட்டு அதன் மீது வீறு நடை, வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி கே. பழனிசாமி. கட்சியில் வந்த பிரச்சனைகளை தீர்த்து, துரோகிகளை துவம்சம் செய்து, தமிழக மக்களுக்கு திமுகவால் வரும் பிரச்சனைகளை எல்லாம் அசால்ட்டாக டீல் செய்து, தன்னை ஒரு ஆளுமை என்று ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டிருப்பவர் புரட்சி தமிழர். எப்படி நடந்தது இவையெல்லாம்? கனவிலும் நினைக்காத பல விஷயங்களையும் நிகழ்த்தி காட்டியது யார்? KGF படத்தில் வருவதைப் போல யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த கதாநாயகன் இன்ட்ரோ ஆனார். அவருடைய கெத்து எப்படிப்பட்டது தெரியுமா? தன் மீது வழக்கு போடுவோம் என்று சொல்லி பயமுறுத்திய திமுகவினருக்கு சட்டப்படி வழக்கை நடத்தி என்னை நிரூபித்து காட்டியவன் நான் என்று கெத்தாக சொல்லியவர் புரட்சி தமிழர். கெத்துனா இதாங்க. என் மீது ஏற்கனவே RS பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல, என்னாச்சு? நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றம் சொல்லி இதை வழக்கு விசாரிக்க சொன்னாங்க. உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார். வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். வழக்கு நான் நடத்துவேன்னு சொன்னேன். அப்ப நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ண சொன்ன, ஏன் நீங்க மாட்டேங்க? இல்ல, நான் நடத்துறேன், நான் நிரபராதி நிரூபிக்கிறேன், நிரூபிச்சு காட்டினேன். உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபிச்சு காட்டினேன். இவர்கள் ஒருத்தரா சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. களத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, புள்ளி விவரங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்களுடன் திமுகவையும் ஸ்டாலினையும் உதயநிதியையும் கிழித்து தொங்கவிட்டுக் கொண்டிருப்பவர் எடப்பாடியார். அதனால்தான் தேர்தல் களமே அதிமுகவிற்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒண்ணு ஜாதிக்கு படிலாம் இப்படிதான் பேசி ஆகணும். வேற எப்படி பேச முடியும்? வேற என்ன பேச முடியும்? உங்களுக்கு சரக்கு இருந்தால பேச முடியும். நீங்க முதலமைச்சர் ஒன்றுக்கும் வார்த்தை எல்லாம் பயன்படுத்தாண்டா. அது நீங்க முன்னால இப்படி பேசுற என்ன அர்த்தம்? நீங்க சரியான முறையில் ஊழல் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஊனா என்ன, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை நடக்காது. இப்படி அதிரடி காட்டுவதிலும் சரி, தனக்கே உரிய பாணியில் ஜாலியாகவும் வெள்ளந்தியாக எளிய மக்களும் எளிதில் அணுகும்படி மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு அரசியல் செய்வதால்தான் 2.25 கோடிக்கும் அதிகமான தொண்டர்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். கிளைக்கழக செயலாளர் டு பொதுச் செயலாளர் என்ற பயணத்திலும் சரி, எதிர்க்கட்சி தலைவர் டு புரட்சி தமிழர் என்ற பயணத்திலும் சரி, அவர் கடந்து வந்தது மலர் பாதை அல்ல, முள் பாதை. இத்தனையையும் தாண்டி வந்துதான் தலைவராக உயர்ந்திருக்கிறார் எடப்பாடியார். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.